ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நேற்று சனிக்கிழமை நான் எங்கள் அண்ணா இருமுடி கட்டிட்டு போனாங்க. ஸோ அதோட விலாகும் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் பழனிக்கு மாலை போட்டிருக்காங்க. ஸோ அதோட விலாகும் இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ மிஸ் பண்ண பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து சரியான வேலை. நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. கோலம் போடுமாத்தோ ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு பொங்கல் செஞ்சுட்டு வீட்டில் பிரசாதமாக சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே மாலை போட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே பொங்கல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா சாம்பார் சுத்தமாக காயில் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது மார்னிங் கிளம்பும் போது எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா 2வது வருஷம் பழனிக்கு மாலை போடுறது என்னோடய ஹஸ்பண்டு. இது அவங்க பிறக்கும் போது வேண்டிக்கிட்டது. என் மாமியாருக்கு 5 பெண் குழந்தை, 6வதாக தான் என்னுடைய வீட்டுக்காரு. அப்போ அவங்க பழனிக்கு வேண்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஆம்பளை பையன் பிறந்துச்சுன்னா மாலை போட்டு பழனிக்கு ஒட்டஞ்சத்திலேருந்து நான் நடந்து பிள்ளையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. 1 வருஷம் மட்டும் பண்ணியிருக்காங்க. அவருக்கு 10 வயசாக இருக்கவும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் போடலை. ஸோ எனக்குமே இப்போ 2023 ஒரு பெண் குழந்தை இறந்துடுச்சு. 2025 ஒரு ஆண் குழந்தை. அது 5th மந்த் அனாமலி ஸ்கேனில் வளர்ச்சி இல்லாமல் சொல்லிவிட்டு அதையுமே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் தெய்வ குறையாக இருக்கும் அப்படின்னும் போது நாங்கள் எதுவுமே வேண்டலை. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணுறதா வேண்டிட்டோம். ஸோ அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி வேண்டுதல் வேணுனாங்கம்மா எங்கள் அம்மா, நாங்கள் ஒன்றும் அதை பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ 2வது வருஷமாக பழனிக்கு மாலை போட்டிருக்காரு. ஒட்டஞ்சத்துலேருந்து நடந்தே போகிறாரு. சமைச்சிக்கிட்டே அந்த வீடியோ எடுத்தேன், பேசி. அதுக்கப்புறம் 1 மணி போல் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல அர்ச்சனை பண்ணதை வச்சு சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு சாமி கும்பிட்டு சுண்டலுமே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கோயிலுக்கு கொடுத்து விட்டேன். அவர் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தார். அன்றைக்கி என்னோடய டே அப்படி தான் போச்சு. ஸோ ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சு. அவர் கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஈவினிங் பிரசாதம் சுண்டல் தாளிச்சிருந்தேன். அதையுமே வீட்டில் பிரசாதமாக வச்சுட்டு கோயிலுக்கும் கொடுத்து விட்டேன். அவர் கோயிலில் போய் கொடுத்துட்டு பேக் டு வீட்டுக்கு வருவார். நைட் டின்னர் தோசை, மதியானம் வச்ச சாம்பார். ஸோ இன்னொரு டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் பவித்ரா. இதே மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.